வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். டிசம்பர் 27 சீர்காழியில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் இளையராஜா தலைமை வகித்தார். மாநில பயிற்சியாளர் வழக்கறிஞர் கனக கஜேந்திரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற செயலாளர் தேவேந்திரன், மாவட்ட செயலாளர் பிரபாகரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஸ்வின், மாவட்ட பொறுப்பாளர் SC ரமேஷ், தொகுதி தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பதவி விலக வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பினர். இறுதியில் கொள்ளிடம் ஒன்றிய தலைவர் பிரபு நன்றியுரையாற்றினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் G.K. ராஜீவ். நீ IAS ஆபீசராக இருந்தாலும் சரி, IPS ஆபீசராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு. அவர்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கிறது, எனக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்குது. வேற எந்த நாட்டிலே அது வேற அடிப்படை உரிமைகளை எந்த அரசும் நடைமுறை மக்களுக்கு அனைவரும் அந்த அடிப்படை உரிமைகள் 7 உரிமைகள் இருக்கிறது. இதை தவிர குழந்தைகளுக்கு இருந்து முதியோருக்கு வரை இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. நீங்க 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்டம் இருக்கு. 0 அதாவது பிறந்த குழந்தைல இருந்து 6 வயசு வரைக்கும் நீங்களாம் சத்துணவு அமைப்புலாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் திறம்பட எழுதி